இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி லன்ச் மெனு ரெசிபி நோ ஆயில் நோ கோகனட் இல்லாத ஆனால் நல்ல டேஸ்டியான கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தா நம்மளோட கோவக்காய் சரியான பதத்தில் வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஊற்றாமல் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஜீரகம் ரெண்டும் போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கோவக்காயும் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது போட்டு அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு பொட்டுக்கல்லை வெறுமை அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். அதை ஒரு மிக்சிங் கொடுத்திங்கன்னா நம்மளோட கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நோ ஆயில் கிரேவி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.